மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவின் ஒரு பகுதியாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் கதிர்வேல் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மேலும் வரதாச்சாரியார் பூங்காவில் மும்மதத்தினர் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் விழா நகர்மன்ற தலைவர் குண்டாமணி செல்வராஜ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தாளவாடி வனச்சரகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மேலும் சிக்கள்ளி வனச்சரக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் வேட்டை தடுப்பு காவலர்களுடன் இணைந்து வனச்சரக அலுவலர் கோகுலகிருஷ்ணன் மற்றும் மலை கிராம மக்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி புதிய பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் திருமேனி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அண்மையில் புதிதாக அறிவிக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி வாரியான மாவட்ட செயலாளர்கள் மற்றும் துணை செயலாளர்களின் அறிமுக கூட்டம் வருகின்ற 21ஆம் தேதி குறிஞ்சிப்பாடியில் நடைபெற உள்ளது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் பொங்கல் கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு திருச்சுழி பிரதான சாலையில் அதிவேகமாக இருசக்கர வாகனங்களை இயக்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மேலும் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருசக்கர வாகனத்தை இயக்கியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் கல்லூரி மாணவர்களின் இந்த அநாகரிகமான செயலால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாநகராட்சியில் மேயர் கவிதா தலைமையில் மாநகராட்சி ஆட்சியர் சுதா முன்னேற்பாட்டில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாநகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சமத்துவ பொங்கல் வைத்து பின்னர் மாநகராட்சி ஊழியர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சியில் நகராட்சி பணியாளர்கள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதில் நகர்மன்ற துணைத் தலைவர், நகராட்சி ஆணையர், நகராட்சி அதிகாரிகள், நகராட்சி பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி நகராட்சி சார்பில் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் நகரமன்ற தலைவர் லட்சுமி நாட்டான் மாது தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி கலந்து கொண்ட நிலையில் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் ஒன்றிய கழக செயலாளர் NP பெரியண்ணன் பச்சையப்பன், நகராட்சி துணைத் தலைவர் K அன்பழகன், நகர்மன்ற உறுப்பினர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் போகி பண்டிகையை முன்னிட்டு பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கவும் புகையில்லா போகியை கொண்டாடவும் வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுற்றுலாத்துறை மற்றும் வட்டார வளர்ச்சித்துறை சார்பில் தூய்மை பணியாளர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்ட நிலையில் பகுதியில் உள்ள கடை உரிமையாளர்களுக்கு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மேலதாளம் முழங்க கிராமிய கலைக்குழுவினர் ஆடிப்பாடி மகிழ சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிலம்பம், வாழ்வீச்சு, வாழ் சண்டை ஆகிய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதை தொடர்ந்து கயிறு இழுத்தல், உரியடி போன்ற போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைவரும் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். கரூர் பூ மார்க்கெட்டில் பொங்கல் திருநாள், ஜல்லிக்கட்டு மற்றும் திருமணம் போன்ற விசேஷங்கள் காரணமாக பூ விலை அதிகரித்து மல்லிப்பூ கிலோ 12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைந்து விலை அதிகரித்ததன் காரணமாக பொதுமக்கள் ஒருபுறம் அதிர்ச்சியடைந்தாலும் விளைச்சல் குறைந்துள்ள நிலையிலும் இந்த விலை உயர்வு தங்களுக்கு கை கொடுப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். போன பொங்கலோட இந்த பொங்கல் விலை அதிகம், உற்பத்தி பூ வரத்து ரொம்ப 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 கம்மி. மழையின் காரணம் மற்றும் மழையின் காரணத்தினால பூ வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால விலை அதிகமாக இருக்குது. போன பொங்கலை விட
கூட்டமும் அதிகமாக இருக்குது. இந்த தடவை கூட்டமும் அதிகமாக வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. விவசாயிகளுக்கு விலை அதிகமாக போனதான் மகிழ்ச்சியாக இருக்கு. தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளர் அழகர் தலைமையிலான போலீசார் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த வாகன ஓட்டிகளுக்கு பொங்கல் கரும்பு வழங்கினர். தொடர்ந்து தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சென்னையின் வர்த்தக பகுதியான வண்ணாரப்பேட்டை, எம்சி ரோடு, GA ரோடு மற்றும் புரசைவாக்கம் பகுதிகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் விழா காலத்தை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வருவதால் காவல்துறையினர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து பொதுமக்கள் தங்கள் பணம் அணிந்திருக்கும் நகைகள், உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி வலியுறுத்தி வருகின்றனர். மதுரை விமான நிலையத்தில் விமான நிலைய நிர்வாகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் மதுரை விமான நிலைய இயக்குநர் முத்துக்குமார், பயண மேலாளர் ஷாம்குமார் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு வீரர், தீயணைப்பு வீரர்கள், இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், ஸ்ரீலங்கன் விமான நிறுவன ஊழியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் சுதா தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து விசேஷ நாட்களில் வீட்டில் இருக்க முடியாமல் வேளையில் பரபரப்பில் இருப்போம் என்றும், வீட்டில் 2 பேருடன் கொண்டாடப்படும் பொங்கல் தற்போது இங்கு 40 பேருடன் கொண்டாடியது மகிழ்ச்சியை தருவதாக காவல் ஆய்வாளர் சுதா தெரிவித்தார். நம்மளோட தமிழ்நாடு அரசு திராவிட பொங்கல் எல்லா இடத்துலையும் சமத்துவ பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே சமயம் காவல்துறையில் இருக்க நாங்களும் நாளையிலேருந்து பணியில் முக்கியமான பணிகளில் இருப்போம். அதனால் இன்று எல்லாரும் ஒன்றிணைந்து எங்களோட காவல் நிலையத்தின் சார்பாக, அனைத்து பகுதி காவல் நிலையத்தின் சார்பாகவும் இந்த பொங்கல் திருநாளை இனிமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பேருந்து நிலையம் அருகே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் பேரவை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பானை மற்றும் கரும்பு வழங்கப்பட்டது. இதில் பொங்கல் வைக்க தேவையான பொருட்களை பெற்றுக்கொண்ட ஏழை எளிய மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் பேரவை நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த பாலக்காடு சாலையில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் மத ஒற்றுமை பறைசாற்றும் வகையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாரம்பரிய மரபு விளையாட்டுகளான சிலம்பம், கும்மி, ஒயிலாட்டம் மற்றும் பறை இசை போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து பொங்கல் வைத்து குலவையிட்டு பொங்கல் விழா விமர்சையாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பாலாறு, பொருந்தலாறு அணையிலிருந்து விவசாய பயன்பாட்டிற்கு உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்தனர். மேலும் 30 நாட்களுக்கு 73.77 மில்லியன் கன அடி தண்ணீர் திறப்பின் மூலம் 9600 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஆயக்கட்டு பகுதிக்கு புன்சை பாசன பரப்பில் உள்ள பயிர்களுக்கு ஒருமுறை நனைப்பிற்காக இன்று முதல் 30 நாட்களுக்கு 73.44 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் பள்ளி வட்டத்தில் 9600 ஏக்கர் பாசன பரப்பில் உள்ள பாசன நிலங்கள் பயன்பெறும் என்ற தகவலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 4வது மண்டல குழு தலைவர் செவிலிமேடு மோகன் ஏற்பாட்டில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மேயர் மகாலட்சுமி, ஆணையர் பாலசுப்ரமணியம் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலின் முக்கிய சந்திப்பான வடச்சேரி அண்ணா சிலை அருகே செயல்பட்டு வரும் கடைகளுக்கு முன்பு எந்தவொரு முன்னறிவிப்பும் இன்றி மாநகராட்சி நிர்வாகம் கால்வாய் அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டி போட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கால்வாய் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் காரணமாக பொதுமக்கள் யாரும் கடைக்கு வர மறுப்பதாக தெரிவித்த வியாபாரிகள் பொங்கல் பண்டிகைக்காக விற்பனைக்கு வைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் நஷ்டமடைந்ததாக வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு ஒரு முன்னறிவிப்பு தந்திருந்தா நாங்கள் அதுக்கு மாற்று வழி பண்ணியிருப்போம். எங்களுக்கு கார்பரேஷன் இருந்து எதுவுமே தகவலும் தெரிவிக்கல, கான்ட்ராக்டும் தகவலும் தெரிவிக்கல. ஒரு கிலோ மல்லிகைப்பூ வந்து 8000 ரூபா வித்துட்டு இருக்கு. நாங்கள் 10 கிலோ பூ எடுத்து போட்டு நாங்கள் மல்லிகைப்பூ மட்டும் தான் விலை, பிச்சி பூ வந்து 5000 ரூபா போயிட்டு இருக்கு. கலர்காக போய் ஒரு நல்ல பொங்கல் டைம் ஆட்டு தமிழர் திருநாளாட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. முன்னறிவிப்பு தந்தது ஒரு 2 நாள் கழிச்சு பண்ணியிருந்தா வரைக்கும் நாங்களே ஒத்துழைப்பு பண்ணியிருப்போம். எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும், நாங்கள் கொடுக்க முடியாத அளவுல இப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு மின்சார வாரியத்துல இருந்து ஒரு போல் வரைக்கும் வந்து கிடக்கு. கேட்டாச்சுன்னா எங்களுக்கு சரியான ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டேங்காங்க. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பயிலும் அயல்நாட்டு மாணவ மாணவிகளும் தமிழ்நாடு பாரம்பரிய உடையுடன் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.